பீஸ் வீடியோவில் வணக்கம். ஸோ முதல்ல நம்ம 1000 லெவல் ரீச் பண்ணி போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 16,000 லெவல் மேக்ஸ். ஓகேங்களா, C2 போயிட்டோம். நம்ம இப்போ உங்களுக்காக ஒரு கைடு மாதிரி வச்சுக்கோங்களேன், தமிழ் கைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டேமேஜ், என்னோடய டேமேஜ் பார்க்கலாருங்க. ஸோ இதான் என்னோடய டேமேஜ்ங்க. ஃபஸ்ட்டு என்னோடய இது காட்டிக்கிறேன். மீலி வேர்ல்டு. ஓகேங்களா, அது புதுசாக வந்தது. ஸ்வாட் ட்ராகன் காடஸ், அதுவும் புதுசாக வந்தது. பவர் லைட் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டு தான் அது. ரேஸ் லக்பான். ஓகேங்களா, இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ஆக்சரி வேர்ல்டு அவுட் ட்விஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ட்ரெயிட் சிங்குலாரிட்டி, அது எம்பரர் கொண்டு வரணும். ஓகேங்களா, ரூன் ஹேவோக் ரூன். டேமேஜ் பார்த்தீங்கன்னா 6-7. ஓகேங்களா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ கிளான் ஃப்ராஸ்ட் பெயின், அது 40% டேமேஜ் தருது. பிளட் லைன் ஆஸ்ட்ரல் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய மெயின் ஸ்வாடு. ஓகேங்களா, ஸோ அதனால் இதுதான் என்னோடய ஸ்டாட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சரி, நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஸ்டாட்ஸ், அதாவது அந்த பெர்சன்டேஜ். ஓகேங்களா, நார்மலாக எதுவுமே எக்யூப் பண்ணாமல் 850, வேர்ல்டோட எக்யூப் பண்ணோன்னா 885, அதே ட்ராகன் கார்டஸ் எக்யூப் பண்ணால் 900. ஓகேங்களா, கிரிட் சான்ஸ் 45, கிரிட் டேமேஜ் 213%. ஓகேங்களா, இதில் 204%, அப்புறம் 42% கிரிட் சான்ஸ். ஓகேங்களா, லக்கு காட்ட மறந்துட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம். இது என்னோடய டேமேஜ் பில்டு. ஓகேங்களா, ஸோ டேமேஜ் பில்டு. லக்கு பார்த்தீங்கன்னா 212%. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, ஸ்னோ ஐலாண்ட். ஓகேங்களா, ஸ்னோ ஐலாண்ட் வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபேக்ட். ஓகேங்களா, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, இது எங்கே எப்போ அன்லாக் ஆகும் அப்படின்னா லெவல் 2500 அன்லாக் ஆகும். ஓகேங்களா, அப்போது ஸ்னோ ஐலாண்டு. ஓகேங்களா, ஸ்னோ ஐலாண்டு இருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்னோ ஐலாண்ட் இருக்கா? ஸோ இந்த ஸ்னோ ஐலாண்ட் இங்கேருந்து நேராக போனீங்க அப்படின்னா இங்கே ஆர்டிஃபேக்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட் மாஸ்டர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ங்கிறது அன்லாக் பண்ணி தருவான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஹெல்மெட் எதுக்கு அப்படின்னா, இதுதான் என்னென்னா ஹெச்பி டிஃபென்ஸ் தான் ஹெல்மெட் அதிகமாக. ஓகேங்களா, இது கிரிட் டேமேஜ் தருது. ஸோ நீங்கள் கிரிட் சான்ஸ் வேணுனாலும் அது வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கிரிட் டேமேஜ் தான். இதில் கிரிட் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் எனக்கு கிரிட் சான்ஸ் கிடைக்கிது. ஸோ நான் இப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நானே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, கிரிட் சான்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பூட்ஸ். இது சரி, க்ளவுஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் தான் மெயினு, அப்புறம் கிரிட் சான்ஸு, கிரிட் டேமேஜ். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுதான் மெயின் யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரிட் டேமேஜ், கிரிட் சான்ஸ் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு எது கிரிட் சான்ஸ் வேணும்னா அதை யூஸ் பண்ணுங்கள். நான் கிரிட் சான்ஸ் வேணும் அப்படின்னா இது டேமேஜ் தருது எனக்கு, ப்ளஸ் கிரிட் சான்ஸ் தருது. க்ளவுஸ் டேமேஜ் மட்டும் தான் கைஸ். ஓகேங்களா, எனக்கு இதில் இருக்குது. ஓகேங்களா, கிரிட் டேமேஜ் இருக்கா? இப்போ சாரி, இதை கீப் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், எனக்கு இதில் கிரிட் டேமேஜ் இருக்குது, ஆனால் கிரிட் சான்ஸ் இல்லை. இதில் கிரிட் டேமேஜ் இருக்குது, கிரிட் சான்ஸ் இல்லை. கிரிட் டேமேஜ் இருக்குது, கிரிட் சான்ஸ் இல்லை. இதில் கிரிட் சான்ஸும் இருக்குது, கிரிட் டேமேஜும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ யூஸ் பண்ணுறதுல கிரிட் சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட்டு இது இதுங்க எப்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாடி. இதுவுமே டேமேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கிரிட் சான்ஸும் இருக்குது, கிரிட் டேமேஜும் இருக்குது எனக்கு. ஓகேங்களா, நான் இப்போ இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது பாருங்கள், கிரிட் சான்ஸ் மெயின்னு நினைக்கிறேன். இருங்க, 280 டஸ்ட்டு. ஓகேங்களா, மேக்ஸ் 287ங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், எனக்கு கிரிட் சான்ஸ் 28%, டேமேஜ் சப்ஸ்டாட்டாக இருக்குது. ஓகேங்களா, எனக்கு டேமேஜ் தான் முக்கியம். ஸோ நான் டேமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்ஸ் என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பூட்ஸ் இன்னும் நிறையா எடுக்கணும். ஓகேங்களா, சரி. இதுதான் ஆர்டிஃபேக்ட். இது மைல் ஸ்டோன். அந்த ஆர்டிஃபேக்ட் நீங்கள் எத்தனை கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த மைல் ஸ்டோன். நான் 16 வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு திங்
அடுத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயிலர் ஐலாண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா என்ன கிடைக்கும்னா நீங்கள் இது பண்ண ஓகேங்களா, ரேஸ் ரீரோல்ஸ் ஓகேங்களா, அப்புறம் ட்ரெயிட்டு ஓகேங்களா, அப்புறம் கிளான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ கிளான் ரீரோல்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்னன்னா அசென்ஷன். ஏன்னா அசென்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அசென்ஷன் 5 இருந்தால் தான் நீங்கள் C2வே போக முடியும் ஓகேங்களா. அசென்ஷன் 5 இருந்தால் தான் C2வே போக முடியும் உங்களால். ஸோ அசென்ஷன் 5 இருந்தால் தான் உங்களால் C2வே போக முடியும், அது முக்கியம் ஓகேங்களா. அடுத்து அசென்ஷன் 4க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அசென்ஷன் 4 இருந்தால் தான் உங்களால் எல்லா இதுவுமே கிளைம் பண்ண முடியும். அதாவது எல்லா கோட்ஸ், இந்த கோட்ஸுங்கிறது ஒன்று கிடைக்குங்க இதில். ஸோ அதுதான் மெயின். ஸோ அசென்ஷன் 4 இருந்தால் தான் எல்லா கோட்ஸும் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இங்கே ட்ரெயிட். ட்ரெயிட் இருக்கா? ஸோ இங்கே இருங்க காட்டுறேன். ஸோ இதுதான் ட்ரெயிட். இங்கே வந்து எங்கிட்ட 4876 ரீரோல்ஸ் இருக்குது. ஸோ 2500 ரீரோல்ஸ் பண்ணிங்கன்னா சீக்ரெட் கிடைக்கும். இது கன்ஃபார்ம் வேணும். இப்போதைக்கு எம்பரர் தான் பெஸ்ட்டு. நான் சிங்குலாரிட்டி வச்சுருக்கேன், எம்பரர் எடுக்கணும் ஓகேங்களா, சுற்றணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் ரீரோல்ஸ் பார்த்தீங்களா, இது ரோல் பண்ணணும். இப்போதைக்கு நான் பெஸ்ட்டு வச்சுருக்கேங்காட்டி நான் ரோல் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்எஸ் ஜி தான் வந்து பெஸ்ட்டு, பட் நான் எஸ்எஸ்எஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. எஸ்எஸ்எஸ் வச்சுக்கோங்க. அடுத்து என் ஸ்டோரேஜ், இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட், அதை கூட நீங்கள் தேவையில்லை அந்தளவுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முக்கியமான திங் பார்த்தீங்கன்னா இந்த மெர்ச்சன்ட். ஏன்னா இவங்ககிட்ட தான் இதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும். நீங்கள் அப்படி எடுக்க முடியலனால இவங்ககிட்ட வந்து ஸ்டாக்கில் எடுத்து சுற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க பெஸ்ட் டைட்டில் வந்து இந்த டைம் டைரண்ட். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இந்த டைம் டைரண்ட் அதுதான் வந்து இப்போ எங்கிட்ட இருக்க பெஸ்ட். இந்த டைம் டைரண்ட் இதுதான் எங்கிட்ட இருக்க பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் நம்ம எடுப்போம், பட் இப்போதைக்கு எங்கிட்ட டைம் டைரண்ட் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் அது வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த டைட்டில் பெஸ்ட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. டேமேஜ்க்கு மட்டும் லக் வேணும்னா நீங்கள் அதை தனியாக இது பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது டேமேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபியா ஸ்டேஷன். இங்கே ஒரு முக்கியமான திங் இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சாண்டர் பிளெஸ்ஸிங் இருங்க. ஸோ இங்கே நேராக வந்து இங்கே இப்போ லெஃப்ட் போனீங்க அப்படின்னா இந்த என்சாண்டர் இருப்பான். இவன்ட்ட வந்து நீங்கள் அவங்களோட இதை வந்து என்சாண்ட் பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட்ஸ் ஓகேங்களா. இப்போ என்கிட்ட கோல்டன் ஆர்மர் இருக்குது அப்படின்னா நான் என்சாண்ட் பண்ணிக்குவேன். இவ்வளோ தான். இதுதான் வந்து என்சான்மெண்ட். இது வந்து எனக்கு ஒரு டேமேஜ் தரும், டேமேஜ் புஷ் தரும். அடுத்து வந்து இது இருங்க, அபிஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எனக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அதுதான். ஸோ எனக்கு இப்போ டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் வந்து இந்த பிளெஸ்ஸிங் ஓகேங்களா. இது வந்து ஒரு இது பாருங்கள் 15 18 என்கிட்ட இப்போ அடமண்ட் டைட்டில் இல்லை, பட் நான் எடுத்துகிட்டு மேக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ தான். இதுதான் பிளெஸ்ஸிங். இப்போ எனக்கு டேமேஜ் புஷ்ங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து இந்த முக்கியமானது பாசஸ். இவங்களை கொண்டுருங்க மறக்காமல். ஏன்னா அவங்கெல்லாம் அசன்ஷனுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இவன் கொண்டுனா எனக்கு இவன் ஒரு ஐட்டம் கொடுப்பான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து அசன்ஷன் கொடுப்பாங்க, அந்த 1 2 அந்த மாதிரி அசன்ஷனுக்கு. ஸோ இவங்களை மறக்காமல் கொண்டுருங்க. ஆமாம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அவங்க டேமேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஞ்சன் ஓகே ஸ்லைம் ஐலாண்ட் ஸ்கில் ட்ரீ இருக்கா. ஸோ இதை வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது முக்கியமாக அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கில் ட்ரீ ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க கிட்டே இப்போ 24 ஸ்கில் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நான் வந்து டேமேஜ் மேக்ஸ் பண்ணிட்டேன், கிரிட் டேமேஜ் மேக்ஸ் பண்ணிட்டேன், கிரிட் சான்ஸ் மேக்ஸ் பண்ணிட்டேன். மேக்ஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு, அப்புறமா ஹெச்பி, கடைசியில் ஹெச்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது ஸ்கில் ட்ரீ, இது எல்லாமே மேக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக் பேசிவ். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஐலாண்ட், அங்கே ஸ்பெக் பேசிவ் ஓகேங்களா. இந்த கோகோ ஷிபோ இருக்கான்ல அவன் தான் ஸ்பெக் பேசிவ். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2K பேசிவ் ஷாட் இருக்குது ஓகேங்களா.
ஸோ இப்போ நான் இது கொடுத்து என்னால் இங்கே ஒரு ஸ்பெக் பாசிவ் வாங்கிக்க முடியும். இது கொடுத்து என்னால் ஸ்பெக் பாசிவ் வளருதே வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னால் ஐஸ்கிரீம் கொடுத்து நான் இங்கே ஸ்பெக் பாசிவ் வாங்கிக்குவேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெக் பாசிவ். வேணால் உங்களுக்கு சுற்றியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக் பாசிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதான் வந்து ஸ்பெக் பாசிவ். நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, இது ரோல் ஆகிட்டோம். ஸோ ஓகே, என்னோட அதே இவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே லேட் ஆகுதுங்க. சரி இருங்க, அதுபடி ரோல் ஆகிட்டுருக்கட்டும். நீ யார் பண்ணின்னு யமாட்டோ, இவனை கொல்ல வேண்டியது இல்லைங்க நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இவங்க கிடையாது. நீங்கள் வேணும்னா இவங்களை இது பண்ணிக்கலாம். பட் இவங்க பார்த்தீங்களா எக்ஸிக்யூஷனர் கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் பாசிவ் முடிச்சிட்டோம். பவர். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ அப்படின்னா இதே ஸ்பெக் பாசிவ் மாதிரி தான், பட்டு வேறு ஒன்று. ஓகேங்களா? பவர் வந்துட்டு நம்ம லாலஸ் ஃபைனலில் இருக்குது பவர். பார்த்தீங்களா? இப்போதைக்கு நான் கொலாசஸ் வச்சுருக்கேன். கொலாசஸ் தான் வந்து பாஸுக்கு பெஸ்ட்டு. டேமேஜ் வேணும் அப்படின்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. அது சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அது. பட் ஆனால் இதுலேயும் உங்களுக்கு டேமேஜ் கிடைக்கிது. ப்ளஸ் உங்களுக்கு பாஸ் பாசிவில் பாஸ்க்கு வந்து உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் பவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு முக்கியமான திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. C2ல் மோஸ்ட்லி அவ்வளோதான். C1ல் அவ்வளோதான் மோஸ்ட்லி. இன்னும் 2 இருக்குது. அது வந்து நீங்கள் இங்கே நம்ம செயலர் இங்கே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாஸ் ரஷ்னு ஒன்று இருக்கா. இது முடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இந்த பாஸ் ரஷ் முடிச்சிங்க அப்படின்னா இங்கே பாஸ் ரஷ் அப்கிரேட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? 100 பாஸ் ரஷ் டோக்கன்ஸ்க்கு இது இப்படி அந்த மாதிரி. ஓகேங்களா? இதுலேயும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னோட இதை 5 அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நம்ம. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் இதுலேயும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட் டவர். அது என்னது ப்ரோ அப்படின்னா ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்ஃபினிட் டவர். இங்கே வந்துட்டிங்களா? ஸோ இங்கே வந்து இன்ஃபினிட் டவர் போர்ட்டல். ஓகேங்களா? இங்கே வந்து இன்ஃபினிட் டவர் அப்கிரேட்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 3 டைம்ஸ் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 25 டேமேஜ் நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து C2. அது வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டேன், எல்லாம் எடிட்லாம் பண்ணிட்டேன். பட் அடுத்த வீடியோ அது போடுறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிக்கோங்கப்பா. சரி, அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஷேடோ. வர்ட்டா.